ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நீண்ட நேரமாக நல்ல செய்தி கூற இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். உனக்காக நான் சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் 10 நிமிடத்திற்குள் நான் சொல்வதை கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நான் சொல்வதை தவிர்க்காமல் நிராகரிக்காமல் ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். நீ திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் பிடித்து தூக்கினேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ அனைத்தையும் கடந்து இந்த முருகப்பெருமானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டு பூஜித்து கொண்டும் இருக்கிறாய். உன்னை வழி நடத்தும் இந்த முருகப்பெருமான் நான் தானே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமை அல்லவா? யாம் இருக்க பயமே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள் சில நேரம் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. அந்த சமயத்தில் உன் முகத்தில் ஒரு கலவரமும் தெரிகிறது. நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்று, அல்லது முருகப்பெருமான் நம்மை இந்த நிலைமையிலேயே வைத்து விடுவாரோ என்ற பயம் வேற உனக்கு. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். கவலைப்படாதே. உனக்கு நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் நன்மைகளை செய்ய மாட்டேனா? ஒரே ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்று நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை இந்த முருகப்பெருமான் நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். இந்த முருகப்பெருமான் உனக்கு கூறியது நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். புரிகிறதா? கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக உன்னை வந்தடையும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆம், இன்னும் 10 நிமிடத்திற்குள் நீ உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்லும் உனக்கு உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தள்ளிப்போகிறது என்றால் அதைவிட அரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவுகிறது. நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாயோ என்பதை அதுதான் நிர்ணயிக்கப் போகிறது. நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான். எனவே எனது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் என்றுமே வசந்தம்தான். நான் சொல்வதை கேள். உன் குடும்பமே படித்து சிந்தித்து செயல்படுகிற நான் சொல்வதை கேட்டு என்னை நம்பியோருக்கு இந்த முருகப்பெருமான் முழு மனதுடன் நினைப்பவருக்கு நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு விதமாகத்தான் அருள் பாலிப்பேன், ஆசீர்வதிப்பேன்.
நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? இன்னும் 10 நிமிடத்தில் உனக்காக நல்ல செய்தி உன்னை தேடி வரும். கவலைப்படாத, கம்பீரமாக செயல்படு. நல்லது நடக்கும். நடப்பவை அனைத்தும் நிச்சயம் நன்மையாகவே இருக்கும். உனக்காகத்தான் இந்த அருள் வாக்கு என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.